ஓவரா யோசிப்பது நல்லது. நீங்க அடிக்கடி ராத்திரி முழுக்க முழிச்சு நிறைய யோசிக்கிற பர்சனா? அது உங்களுக்கு பிடிக்கலையா? மத்தவங்க ஓவர் திங்கிங் நல்லது இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்காங்களா? ஆனா சைக்காலஜிக்கல் ரிசர்ச் படி ஓவரா யோசிக்கிறத கரெக்ட் வேல மேனேஜ் பண்ணோம்னா அது நம்மள சக்சஸை நோக்கி கொண்டு போகும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த வீடியோ பண்ண நான் வெறும் ஆர்டிகல்ஸ் மட்டும் ரீட் பண்ணாம 30 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கிற பீப்புள்கிட்ட பேசி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஓவர் திங்கிங்னால எப்பயுமே எனக்கு பேர்ன் அவுட் ஆகுது, ரொம்ப சோர்வாகுது, என்னோட எனர்ஜி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா யோசிப்பதனால நம்ம மைண்ட் எப்படி ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணி லாங் டேர்ம் பிளானிங்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நான் ஸ்டடி பண்ணேன். இந்த வீடியோல நமக்கு வர தாட்ஸை எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அதை எப்படி நம்ம அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி முழுசா தெளிவா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனல் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாபிக்ஸ்ல நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாரும் நினைக்கிறது, மற்றவங்க நம்ம கிட்ட சொல்றது என்னன்னா, ஓவர் திங்கிங் நல்லதில்ல, அது பேட் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது நம்மளோட மென்டல் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விதத்துல அது கரெக்ட் தான். அது ரொம்ப ஓவரா போகுது, அதை எப்படி நமக்கு ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலனா அது ஸ்ட்ரெஸ் மற்றும் ஆங்ஸைட்டி, அதாவது பதட்டத்துல கொண்டு போய் விட்டுரும். ஆனா நம்ம இதை கரெக்டா மேனேஜ் பண்ணோம்னா நமக்கு நிறைய நன்மைகளை தரும். ஜென்ரலாவே ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஓவர் திங்கிங்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் ஓவர் திங்கர்ஸ், அதாவது நிறைய யோசிக்கிறவங்க ஜென்ரலாவே ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை தவிர இன்னும் சில விஷயங்களை ஓவர் திங்கர்ஸ் பத்தி சொல்றாங்க. அது என்னன்னு நம்ம இப்ப பார்ப்போம். குட் அப்சர்வர் அண்ட் பர்சன் வித் செல்ஃப் அவேர்னஸ், அதாவது அவங்க அவங்களோட எமோஷன்ஸையும் மற்றவங்களோட எமோஷன்ஸையும் ரொம்ப டீப்பா அப்சர்வ் பண்ணுவாங்க. அதனால அவங்க ரிலேஷன்ஷிப்ஸை நல்லா மெயின்டைன் பண்ணி ஹேண்டில் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம், ப்ராப்ளம் சால்வர்ஸ். அவங்க ஒரு ப்ராப்ளமை நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணுவாங்க. அதுல என்னென்னலாம் ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத அவங்க ரொம்ப டீப்பா திங்க் பண்றதுனால அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. மூணாவது விஷயம், அலர்ட்னஸ். எப்பயுமே ஓவர் திங்கர் வர்ஸ்ட் கேஸ்ல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டே இருக்கிறதுனால அதை முன்னாடியே கண்டுபிடிச்சு அலர்ட்டா கேர்ஃபுல்லா இருப்பாங்க. நாலாவது விஷயம், கிரியேட்டிவ் திங்கர்ஸ். ஓவர் திங்கிங் பண்றவங்க ஒரு விஷயத்தினால என்னெல்லாம் நடக்கலாம்னு எல்லா பாசிபிலிட்டிஸையும் திங்க் பண்றாங்க. ஸோ அவங்க ஐடியாஸ் எப்பயுமே ரொம்ப இனோவேட்டிவா, கிரியேட்டிவா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஓவர் திங்கர்ஸ்க்கு இருக்கிற யூனிக்கான நல்ல விஷயங்கள். ஒரு தடவை என்கிட்ட 45 வயசுல இருக்கிற ஒருத்தங்க பர்சனலாகவும் அவங்க ப்ரொஃபஷன்லையும் க்ரோ ஆகிறதுக்காக என்னோட கவுன்சிலிங் செஷனுக்கு வந்திருந்தாங்க. அவங்க எப்பயுமே அவங்க இருந்த ப்ரொஃபஷன் சரியானதா அப்படின்னு திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை பற்றி அவங்க கரெக்டான டைரக்ஷன்ல சேனலைஸ் பண்ணி திங்க் பண்ணும்போது அவங்க இன்டர்வியூஸை பெட்டராக பிளான் பண்ணவும், அவங்க ஃபேஸ் பண்ணுற தடைகளை பெட்டராக ஹேண்டில் பண்ணவும் மற்றும் அவங்க ஃபினான்சஸை பெட்டராக பிளான் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுச்சு. அவங்களோட ஓவர் திங்கிங் ஹேபிட்டையே அவங்களோட அட்வான்டேஜ்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க கரெக்டாக. இதை எப்படி நாமளும் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம், தாட் பார்க்கிங். அதாவது ஒரு நோட் புக்கை எடுத்து நம்ம ஓவராக திங்க் பண்ணும்போது 3 காலம் வரைஞ்சிக்கலாம். முதல் காலம், வாட் ஆம் ஐ திங்கிங், நான் என்ன யோசிக்கிறேன். இரண்டாவது காலம், ஒய் ஆம் ஐ திங்கிங், நான் எதுக்காக இப்படி யோசிக்கிறேன். மூணாவது காலம்ல ஆக்ஷன் ஐ கேன் டேக் ஆர் லீவ் நவ், இதுக்காக நான் என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சுக்கலாம். இது மோஸ்ட்லி நம்ம நைட் டைம்ல இல்லைனா ஏர்லி மார்னிங் டைம்ல உட்காந்து எழுதலாம். இதை தான் நம்ம தாட்ஸ் அப்படியே ஓட விடாம பார்க் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, வாட் ஆம் ஐ திங்கிங், என்னோட ஃப்ரெண்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ண மாட்டேங்கிறா, என்னோட கால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா அப்படிங்கிறத பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒய் ஆம் ஐ திங்கிங், இதனால அவள் பேச மாட்டேங்கிறா, ஒருவேளை என்னால் அவள் அப்செட்டாக இருக்காளோ. ஆக்ஷன் ஐ டேக், என்னதான் நடந்தது, என்ன நடக்குது அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு அப்படியே அவங்க ரிப்ளை பண்ணுற வரைக்கும் நம்ம அந்த தாட்ஸை அப்படியே பார்க் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா, நம்மளோட மென்டல் கிளட்டர் ரெடியூஸ் ஆகும். நமக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கும்ல ஒரு வாய்ஸ், அது மெதுவாக சைலண்டாக ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாமே நம்மளை பெட்டராக டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இரண்டாவது விஷயம், திங்க் வித் அ டைமர். நம்ம சம்டைம்ஸ் ஒரு சில விஷயத்த
லூப்ல ஒரு சொல்யூஷனே இல்லாம யோசிச்சுட்டு இருப்போம். அப்ப நமக்கு அப்படியே ஸ்ட்ரெஸ் தான் ஜாஸ்தி ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 10 மினிட்ஸ் டைமரை செட் பண்ணி வைக்கலாம். அந்த டைம்ல நம்ம பிரெயினை ஃப்ரீயா திங்க் பண்ண வைக்கலாம். நம்ம பிரெயின் இந்த டைம்ல என்னெல்லாம் திங்க் பண்ணுதோ ஒரு ஜேர்னல்ல எந்த ஃபில்டரும் இல்லாம, அதாவது எதையும் மறைக்காம நம்ம எழுதி வைக்கலாம். இல்லைன்னா நமக்குள்ளேயே நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறத பேசலாம். 10 மினிட்ஸ் டைமர் ஸ்டாப் ஆன உடனே நம்மளோட தாட்ஸையும் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ நான் சொல்ல போற சில விஷயத்த எழுதணும். முதல் விஷயம், யூஸ்ஃபுல் ஐடியாஸ். நம்ம திங்க் பண்ணதுல எந்த விஷயம்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத எழுதலாம். ரெண்டாவது விஷயம், நமக்குள்ள என்ன பயம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்றது மூலமா எழுதலாம். மூணாவது விஷயம், ரெப்பிட்டேட்டிவ் லூப் தாட்ஸ். நமக்கு எந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்குள்ள அப்படியே லூப் மாதிரி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கணும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு சில எமோஷனல் காரணத்தினால ஒரு விஷயத்த பத்தி நம்ம திரும்ப 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 யோசிச்சுட்டே இருக்கோம்ல, அதை ஸ்டாப் பண்ணி ஸ்ட்ரக்சர்டு திங்கிங்க்கு இது ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஒரு டைமர் வைக்கிறது மூலமா நம்மளோட ஃபோக்கஸும் இம்ப்ரூவ் ஆகுது. இந்த டைம்குள்ள நம்மளோட தாட்ஸ் எல்லாம் யோசிச்சு முடிக்கணும் அப்படின்னு நம்ம செட் பண்றதுனால அந்த விஷயத்துல நமக்கு ஃபோக்கஸ் ஜாஸ்தி ஆகுது. இதை தான் நம்ம டைமர் மெத்தட்னு சொல்றோம். நீங்க என்கிட்ட பர்சனலா கவுன்சிலிங் செஷன் அட்டென்ட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஆன்லைன்ல ஜூம் மூலமா பர்சனலா கவுன்சிலிங் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம மூணாவது விஷயத்த பார்ப்போம், ஃபில்டர் குவெஸ்டன்ஸ். நம்ம ஆல்ரெடி ஓவர் திங்கிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் கிளாரிட்டியோட பண்றதுக்கு சில கொஸ்டின்ஸை நம்ம கேட்கலாம். அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை கேளுங்க. ஒரு லேடி எப்பயுமே அவங்க ஆஃபீஸில் கான்ஃபரன்ஸ் இல்லைனா மீட்டிங் வந்துச்சுன்னா தைரியமாக பேச அவங்க ரொம்ப தயங்குவாங்க. அதாவது அவங்களுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்கும். அதை பற்றி அவங்க ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சில கேள்விகளை யூஸ் பண்ண அந்த கேள்விகள்லாம் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். Will this matter 6 months from now? அதாவது இந்த விஷயம் 6 மாசத்துக்கு அப்புறம் நமக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சாங்க. ஆமா, அவங்க பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா 6 மாசத்துக்கு அப்புறமா அவங்க ஆபீஸ்ல அவங்கள எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, அவங்க மேல மதிப்பும் கூடும். அதுதான் முதல் கேள்விக்கான அவங்களோட விடை. இரண்டாவது கேள்வி, எனக்கு இந்த விஷயத்துல கண்ட்ரோல் இருக்கா? அவங்க இந்த கேள்வியை தனக்குள்ளேயே கேட்டுக்கும் போது ஆமா அப்படின்னு தோணுச்சு. அதாவது அவங்க என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களால கண்டிப்பா நல்லா பேச முடியும். அதனால அந்த விஷயத்துல அவங்களுக்கு கண்டிப்பா கண்ட்ரோல் இருக்கு. மூணாவது கேள்வி, ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்னால இல்ல ஏதாவது டேஞ்சர்னால அவாய்ட் பண்றேனா அப்படின்னு தனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டாங்க. ஆமா, அவங்க சில டிஸ்கம்ஃபர்ட்னால தான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு பேசி பழக்கம் இல்லாம இருக்கலாம், நம்ம பேசினா மத்தவங்க நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுனால பேசாம இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால, சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட்னால அவங்க பேசாம இருந்தாங்க. இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு அதுக்கான விடைகளை அவங்களே கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி ஓவர் திங்கிங்னால வர தாட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி குவெஸ்டன்ஸ் மூலமா பிரேக் பண்ணி அவங்களால கிளியரா யோசிக்க முடியுது. இப்போ இந்த கேள்விகளுக்கான விடைகளை அவங்களே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, கண்டிப்பா இனிமே நான் மீட்டிங்ல கான்ஃபரன்ஸ்ல தைரியமா மத்தவங்க முன்னாடி பேசினா எனக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு திங்க் பண்ணாங்க. சின்ன சின்ன தடைனாலதான் நம்ம பேசாம இருக்கோம், அதனால நம்ம தைரியமா இனிமே பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே அவங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கம்ஃபர்டபுளா பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த டெக்னிக்கை சைக்காலஜி பிரான்ச்சான CBT, அதாவது காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பியில கூட யூஸ் பண்றாங்க. எப்பயுமே ஜாஸ்தியா யோசிக்கிறது நம்மளோட எதிரி இல்லைங்க. நமக்கு நம்மளோட தாட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுவே நம்மளோட சூப்பர் பவரா மாறிடும். இந்த ஆக்டிவிட்டீஸை நீங்க ட்ரை பண்ண ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல ரெடின்னு டைப் பண்ணுங்க. பணத்துக்கு பதிலாக நம்ம எதை சேர்க்கலாம் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம சேனல்ல நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்கை கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன்.